ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபருக்கு பக்கத்தால் நடந்து அதாவது கபர் அடக்கப்பட்டவுடன் அந்த கபருக்கு பக்கத்தால் செல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் சொல்லுகிறார்கள், அதாவது சலூலஹுல்லாஹு தஸ்பீத், அவருக்காக வேண்டி நீங்கள் இப்பொழுது உறுதிப்பாட்டை கேளுங்கள். உறுதிப்பாட்டை அவரிடத்தில் கேளுங்க. அல்லாஹ்விட்ட கேளுங்க, யா அல்லாஹ் அவருக்கு உறுதியை கொடு, தஸ்பீத்தை கொடு என்று துஆ கேளுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹுல் ஆன யுஸ்அல், அவர் இப்பொழுது விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார், அவருக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உறுதியை துஆ கேளுங்கள், உறுதியை கொடுங்க என்று துஆ கேளுங்க. நீங்க ஜனாசா மையவாடியில் அடக்கப்படுகின்ற கபருக்கு பக்கத்தில் அமர்ந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இறையச்சம் வருவதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? நான் இந்த ஜனாசாவாக இருந்தால் என்று நினைத்து பாருங்கள். உங்கள் குழந்தை இந்த ஜனாசாவாக இருந்தால் நினைத்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு வீதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஜனாசா போகிறது. எப்படியெல்லாம் அவர்கள் யோசித்திருக்கிறார்கள். ஜனாசா ஒன்று போகுது. இப்ப பக்கத்தில் உள்ள சகோதரை பார்த்து கேட்கிறார், இந்த ஜனாசாவுக்கு அல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து திருப்பி உயிரை கொடுத்தால் அவர் எப்படி வாழுவார்? போற ஜனாசா இருக்குதே, இதுக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து திருப்பி உயிரை கொடுத்தார்னா அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பதில் சொல்றாரு, நல்ல முறையில் வாழுவார், பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுவாரு, பாவமே செய்ய மாட்டாரு, சிறந்த மனிதராக வாழுவார். திருப்பி கேட்கிறாரு, அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பானா? கொடுக்க மாட்டானே என்று. உடனே சொல்கிறார்கள் ஹசனுல் பஸரி, அவருக்கு கிடைக்காது விட்டாலும் உங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்காது விட்டாலும் இப்ப உங்களுக்கு அதை தந்திருக்கிறான். நீங்கள் இப்ப மரணிச்சத்தை எழுப்பதுக்கு சமம். சிறந்த முறையில் வாழ்ந்து கொள்ளுங்கள். சிறந்த முறையில் உங்களை என்ன செய்யுங்க, அதாவது அவரை மரணித்து திருப்பி எடுத்தது போன்ற ஒரு உணர்வை என்ன செய்தார்? அந்த இடத்திலே அவர் கொடுத்தார். அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொரு ஜனாசாவையும் நாங்கள் அப்படி காணுகின்ற பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த ஜனாசாவாக இருந்து இந்த வாழ்க்கை அல்லாஹ் எனக்கு திருப்பி தந்திருந்தால் நான் எப்படி வாழ்ந்திருப்பேன்னு நீங்க நினைச்சு பாருங்க. எங்க வாழ்க்கையில உலகத்தில் இந்த உரைகள் இன்னும் என்னென்ன பயான்களை நீங்க கேட்டீங்களோ அவைகள் ஏற்படாத மாற்றங்களை இது ஏற்படுத்தும். இந்த என்ன செய்யும்? ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரணையை சொல்லிவிட்டு சொன்னார்கள், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித். அல்லாஹ் தஆலா கபரிலே, அதை விளக்கம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தஆலா கபரிலே உறுதியான வார்த்தைகளை கொண்டு முஃமின்களை உறுதிப்படுத்துவான், முஃமின்களை கபரிலே உறுதிப்படுத்துவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி விளக்கம் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஜனாசாக்கள் இது போன்ற நிகழ்வுகள் எமது வாழ்க்கையில் மாற்றம் தரவில்லை என்றால் எங்கள் உள்ளம் செத்துக் கொண்டிருக்கிறது என்பது அர்த்தம். எங்கள் உள்ளம் செத்துக் கொண்டிருக்கிறது என்பது அர்த்தம். ஏனென்றால் உரைகளும் மார்க்க வழிகாட்டல்களும் இது போன்ற ஞாபகங்களும் எங்களில் மாற்றம் கொண்டு வருவதெல்லாம் எங்கள் உள்ளத்துடைய ஈரத்தை வைத்துத்தான். எப்படியெல்லாம் நாங்கள் சடவாதத்தோடு கலந்து உலக வாழ்க்கையோடு கலந்து இந்த உள்ளம் ஈரம் காய்ந்து கொண்டு போகிறதோ உரைகள் குறைந்து கொண்டே போகும், உரையுடைய தாக்கம் குறைந்து கொண்டே வரும். கடைசியில் ஃபலா யஅரிஃபு மஅரூஃபா வலா யுன்கிரு முன்கரா, எந்த நன்மையையும் அடையாளம் கண்டு கொள்ளாது, எந்த தீமையும் வெறுக்காது. அந்த நிலைமைக்கு வந்தால் இதயம் முத்திரை குத்தப்பட்டு விட்டது அர்த்தம். அல்லாஹ் தஆலா அதை ஒரடியா செய்ய மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமா செய்வான். அதற்கு பின்னால் 1000 ஜனாசாக்கள் உங்களுக்கு படிப்பினை தராது, 1000 மரணங்கள் உங்களுக்கு படிப்பினை தராது, 1000 சக்கராத்துடைய வருத்தங்கள் உங்களுக்கு படிப்பினை தராது. கல்லிதயமாக மாறி இருப்போம், கல்லிதயமாக நாங்கள் மாறி இருப்போம். அல்லாஹ் தஆலா சொல்றானே, கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவைகள் அவர்களது உள்ளங்களிலே என்ன செய்து விட்டன? கரைபடிந்து விட்டன. அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு செய்தியை சொல்லி நான் இந்த இடத்திலே முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். மிக முக்கியமாக நாங்கள் ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு அம்சம், அதாவது இந்த உலகத்திலே உள்ள எல்லாரும் வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் இந்த நரகத்தை கடந்தே ஆக வேண்டும், இந்த நரகத்தை கடந்தே ஆக வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எவராக இருந்தாலும் அந்த இடத்தை தாண்டி ஆக வேண்டும். பின்னர் சும்ம நுனஜ்ஜில்லதீன தகவ் வ நதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிதியா, யார்களெல்லாம் இறையச்சம் உடையவர்களாக வாழ்ந்தார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவான், அநியாயம் செய்தவர்களை நரகத்திலே விட்டு விடுவான். அத்தனை பேரும் நரகத்தை தாண்டி தான் போகும். சொர்க்கம் போவதாக இருந்தால் நரகத்தை தாண்டி போக வேண்டும். ஆனால் அந்த போகின்ற வேகம் நாங்கள் இந்த உலகத்திலே செய்கின்ற அமலை பொறுத்து அமையும். எந்த அளவுக்கு நாங்கள் வாழுகிறோமோ
எந்த அளவுக்கு முறையாக நடக்கிறோமோ அந்த அளவில் அந்த வேகம் அதிகமாக இருக்கும். எந்த அளவு காலத்தை பிற்போடுகிறோமோ, காலத்தை நாங்கள் பிந்த வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வேகம் குறையும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூதா யுத்தத்துக்காக அனுப்பி வைக்கின்ற நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அப்ப இவர் ஊரை விட்டு தூரமான இடத்துக்கு பிரிகிறாரே என்பதனால் தான் அழுகிறாரோ என்று நினைத்தார்கள். அந்த நேரத்தில் இதுக்கு அழுகிறீங்களான்னு கேட்டு அதற்காக வேண்டிய அளவில்லை. நான் இந்த ஜிஹாதில் உயிர் கொடுத்து போராடி கொல்லப்பட்டாலும் நான் நரகத்தை தாண்டித்தானே சொர்க்கம் செல்ல வேண்டி இருக்கிறது என்பதை நினைத்துத்தான் கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொன்னார். அதை தாண்டித்தானே நான் சொர்க்கம் செல்ல வேண்டி இருக்கிறது என்பதை நினைத்துத்தான் கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே எங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் இது போன்ற மறுமையோடு, மரணங்களோடு, எமது மரணத்துக்கு பின்னால் உள்ள நிகழ்வுகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பாவத்தை விடுகின்றதில் எங்களுக்கு ஒரு இஹ்லாஸ் இருக்க வேண்டும். நான் விட வேண்டும் என்கின்ற ஆசை என் உள்ளத்தை தொட்டுக் கொண்டிருக்க வேண்டும். மனிதன் பாவம் செய்யக்கூடியவன், சந்தர்ப்பம் இல்லாது விட்டால் சந்தர்ப்பத்தில் விழக்கூடியவன். இஹ்லாஸ் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஒரு நாள் எங்களை அதை விட்டும் காப்பாற்றுவான். நீங்கள் கேட்ட சம்பவமாக இருக்கலாம் என்றாலும் அந்த சம்பவத்தை ஒரு படிப்பினையாக சொல்லி நான் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அபூ மிஹ்சன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாலும் கூட அவரது வாழ்க்கையிலே ஒரு பாவத்தை தவிர்க்க முடியாமல் தடுமாறினார். என்ன பாவம் தெரியுமா? சாராயம் அருந்துகின்ற ஒரு வளமை அவரிடத்தில் இருந்தது. தவிர்க்க முடியாமல் இருந்தார். ஆனால் உண்மையில் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவராக, அவனது தூதரை நேசிக்கக்கூடியவராக, இஹ்லாஸ் உள்ளவராக இருந்த ஒரு நபித்தோழர். ஆனா இந்த வளமை என்ன செய்ய முடியவில்லை, அவரால் தவிர்க்க முடியவில்லை. நபி அவர்கள் அவருக்கு ஹத்தடித்தார்கள். அபூபக்கருடைய ஆட்சி காலம் ஹத்தடிக்கப்படுகிறது, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் ஹத்தடிக்கப்படுகிறது. என்ன செய்யறாருல, அவர் ஒரு மிக இஹ்லாஸ் உள்ள ஒரு நபி. ஆனா அவரால் இது என்ன செய்ய முடியவில்லை, தடுமாறுறாரு. ஆனால் பாவத்தை விடுவதில் அவருக்கு ஒரு பெரியோர் இஹ்லாஸ் இருந்தது. அதை அவருடைய வரலாறு சொல்லி காட்டுகிறது. காதிசியா யுத்தம் நடக்கிறது. அந்த காதிசியா யுத்தத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் இந்த அபூ மிஹ்சன் அல் அஸதி தப்பி ஓடி அங்கே வந்திருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கிறேன். உடனே அவரை கைது செஞ்சு விலங்கிடுங்கள். கைது செஞ்சு சாத் இப்னு அபி வக்காஸ் தனது வீட்டில் விலங்கிட்டு வைக்கிறார்கள். விலங்கிட்டு வச்சிட்டார். இப்ப காதிசியா யுத்தத்தில் ஓர் அங்கமாக சாத் இப்னு அபி வக்காஸ் தன் படைகளோடு யுத்தத்துக்கு போறார். சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், நமது வாழ்க்கையில் நாம் இறைவனோடு ஒரு இஹ்லாஸோடு இருந்தோம் என்று சொன்னால் பாவங்களை அல்லாஹு தஆலா என்றோ ஒரு நாள் எங்களை விட்டு அகற்றுவான். எங்களது துஆக்களில் ஒரு நல்ல ஒரு இஹ்லாஸ் இருக்கும் என்றால் எங்களை ஒரு சிறந்த இடத்திற்கு இறைவன் கொண்டு போய் சேர்ப்பான். இவர் போன உடனேயே இஸ்லாத்திற்கு நம்ம நல்ல முறையில் வாழணும் என்கின்ற உணர்வுள்ள அந்த அபூ மிஹ்சன் அல் அஸதி இவருடைய மனைவியை கூப்பிடுறான். யார? சாத் இப்னு அபி வக்காஸ் மனைவியை கூப்பிட்டு சொல்றாங்க, பில்லா, அல்லாஹ்வை கொண்டு கேட்கிறேன், என்னைய அவிழ்த்து விடுங்கள். நான் அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்ய விரும்புகிறேன். நான் அல்லாஹ்வின் பாதையில் போராட விரும்புகிறேன். எனக்கு ஒரு ஆயுதம் தாங்க, ஒரு வாகனம் தாங்க. நான் வாக்களிக்கிறேன், நான் போய் உயிரோட இருந்தேன் என்று சொன்னா திருப்பி இந்த இடத்துக்கே நான் வருவேன். என்னை விலங்கிடுங்கள். நான் வரவில்லை என்றால், மரணித்து விட்டேன் என்றால், ஒரு கெட்டவனை விட்டும் நீங்கள் நிம்மதி பெற்று விடுவீர்கள். ஒரு கெட்டவனை விட்டும், ஒரு மோசமான ஒரு நிலையை விட்டும் நீங்கள் நிம்மதி பெற்று விடுவீர்கள். உறுதியை வாங்கிட்டு அவ என்ன செய்யறா, ஒரு வாகனத்தையும் ஆயுதங்களை கொடுத்து அனுப்பினான். அபூ மிஹ்சன் அல் அஸதி முகத்தை எல்லாம் மறைச்சிக்கண்டு காதிசியா யுத்தத்துக்கு போறார். பாவத்தை விட முடியாத அந்த வேதனை இருக்கிறதே, அதன் காரணமாக உயிரை விட்டு போராடுகிறார். அப்படி ஒரு யுத்தம். திருப்பி எனக்கு ஒரு வாழ்க்கை தேவையில்லை என்கின்ற அளவில் கடுமையான முறையில் யுத்தம் செய்கிறார். அந்த யுத்தத்தில், அந்த காதிசியா யுத்தத்தின் வெற்றிக்கு காரணமானவர்களில் இவரை அல்லாஹ் தஆலா ஆக்குகிறார். யுத்தத்தில வெற்றியில இவர் ஒரு பங்கு. ஆனா யாருன்னு தெரியல, பெத்திட்டாங்க. உடனே அபூ மிஹ்சன் அல் அஸதி ஓடி வந்து வாக்களித்தது போன்று
தன் வாகனத்திலிருந்து இறங்கி கைகளுக்கு விலங்கிட்டு அதே இடத்துல இருந்து கொள்ளும். அதே இடத்துல இருந்து கொள்றார். சஅத் இப்னு அபி வக்காஸ் யுத்தத்தை முடித்து விட்டு வந்து தன் மனைவியோட பேசுறார் யுத்த நிலவரங்களை பத்தி. அப்ப சொல்றாரு, அந்த யுத்தத்துல ஒரு மனிதர் போராடினாரு. நாங்கள் பத்ர் யுத்தத்தில் இறைவன் மலக்குகளை கொண்டு உதவி செய்தான் என்று சொல்றோமே, அது மாதிரி ஒரு உதவி என்று நினைக்கிற அளவுல என்ன செஞ்சாரு, நல்ல முறையில போராடினாரு என்று சொல்லிட்டு, வலவுலா அபூ மிஹ்சன் ஃபில் அக்லால், அபூ மிஹ்சன் விலங்கிடப்பட்டில்லை என்றால் நான் அவர்தான் வந்திருந்தார் என்று நினைத்திருப்பேன். அவர் விலங்கில இல்லை என்றால் அவரைத்தான் நான் நினைத்திருப்பேன் என்று சொன்னாங்க. அவட மனைவி சொல்ற, என்னை மன்னிச்சுக்கங்க, அவர் இப்படி கேட்டாரே, நான் அவிழ்த்து விட்டேன் என்று சொன்னாங்க. உடனே சஅத் போனார். சஅத் போய் அபூ மிஹ்சனுடைய விலங்குகளை அவிழ்த்து விட்டாரு. அவிழ்த்து விட்டு அழைத்து சொன்னார், அபூ மிஹ்சனே, போங்க உலகத்தில் எங்கேயாவது, உங்களை இதற்கு பின்னால் நாங்கள் விலங்கிட மாட்டோம், உங்களை இதற்கு பின்னால் நாங்கள் விட மாட்டோம் என்று சொன்னார். அழுது கொண்டே அபூ மிஹ்சன் அல் அஸீத் சொன்னார், என்னை அல்லாஹ் கௌரவப்படுத்தியதன் காரணமாக இதற்கு பின்னால் இந்த சாராயத்தின் பக்கம் நான் எப்பொழுதும் போக மாட்டேன் என்று வாக்களித்து சத்தியமிட்டு விட்டு அந்த இடத்தை விட்டு போனார் என்கின்ற ஒரு வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், இந்த ஒரு நிலைமை அல்லாஹ் தஆலா ஏன் கொடுத்தான், எப்ப கொடுத்தான்? அவர் பாவத்தை விட முடியாமல் போராடிய ஒரு மனிதர், ஆனால் அவர் உள்ளத்திலே பாவத்தை விட வேண்டும் என்று வைத்திருந்த இஹ்லாஸ் அவரை ஒரு சிறந்த இடத்திற்கு கொண்டு போய் விடுகிறது, சங்கைப்படுத்துகிறது. அந்த இஹ்லாஸ் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அபூ மிஹ்சன் அஸதி போன்ற எத்தனையோ பேருக்கு இறைவனுடைய உதவி எல்லாம் வருவதற்கான அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் மனிதர்கள் என்ற உணர்வோடு இருந்தாலும் எங்களது பாவங்கள் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற உணர்வு தனிமையில் எங்களிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். வார்த்தை அளவில் அல்ல, பேச்சளவில் அல்ல, உண்மையாக இருக்க வேண்டும். இருக்கும் என்று சொன்னால் இன்று நாம் தவறு செய்யலாம், நாளை செய்யலாம், நாளை மறுநாள் செய்யலாம். ஆனால் எங்களது இஹ்லாஸ் ஒரு நாள் எங்களை கொண்டு போய் அங்கே விடும். ஆனால் எங்களிடத்தில் அது இல்லை, இஹ்லாஸ் என்று நினைக்கிறோம், அது இல்லை. அப்படி இருக்கும் என்றால் எத்தனையோ விஷயங்கள் எங்களுக்கு படிப்பினையாக மாறியிருக்கும். கேட்டவைகளை வைத்து உள்ளங்களில் மாற்றம் ஏற்படுத்தி நல்ல முறையில் மாறக்கூடிய நல்மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக.